அருமையானவர்களை, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலே 20 மற்றும் 21ஆம் வசனத்தை நான் படித்து சில காரியத்தை இன்று உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்ப போய்விட்டார்கள். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தருக்கென்று நீங்க எதை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கிறீங்களோ, கர்த்தருக்கென்று நீங்க உங்க பெஸ்ட்டை கொடுத்துருக்கிறீங்களா, உங்க நேரத்தை கொடுத்துருக்கிறீங்க, உங்க பொருட்களினாலே கர்த்தரை கனப்படுத்தி இருக்கிறீங்க, உங்க பணத்தை நீங்க கொடுத்துருக்கிறீங்க, கர்த்தருடைய பிரசனத்துல நீங்கள் எதை கொடுத்திருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், அதற்கு பதிலாக நான் உனக்கு சந்தானம் கட்டளையிடுகிறேன். ஆமென். பாருங்க, இங்க பார்க்கிறோம், அன்னாள் சாமுவேலை கர்த்தருடைய பிரசனத்திலே அப்படியே ஒப்பு கொடுத்தாள். அன்னாள் மனக்லேசம் உள்ள ஸ்திரீயாய் அழுகிறாள். எனக்கு ஒரு குமாரனை கொடுங்க, நான் உங்களுக்கே கொடுத்துட்றேன். அதுக்கு ஏன் கேட்கணும் இல்லை? ஆனால் அதில் ப்ரொஃபெட்டிக் இருக்கு. ஆண்டவருக்கு ஒரு மனிதன் தேவைப்பட்டான். அப்போ கரெக்டாக இவ கேட்குறா, எனக்கு ஒரு பையனை கொடுங்க, நான் உங்களுக்கு அவனை தரேன். ஆண்டவர் உடனே அங்கே வசனம் போட்டிருக்கோம், கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். இன்னைக்கு நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் என்னை மறந்துட்டாருங்க, என்னை யாருமே நினைக்கலைங்க. கர்த்தர் சொல்றார், இல்லை, நான் உன்னை நினைத்தருளுகிற தேவன். கர்த்தர் பாருங்க, நினைத்தருளி சாமுவேலை கட்டளையிட்டார். இவ ஃபெய்த்ஃபுல்லாக அந்த சாமுவேலை, சின்னஞ்சிறு சாமுவேலை, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த சாமுவேலை கர்த்தருடைய பிரசன்னத்தில் அப்படியே வந்து விட்டார். அதுக்கப்புறம் கொஞ்சம் வருடங்கள் கழித்து ஏலி சொல்றான், கர்த்தர் இதற்கு பதிலாக உனக்கு சந்தானம் கட்டளையிடுவாராக. புருஷனை பார்த்து சொல்றாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தருக்காக நீங்க என்ன செய்திருந்தாலும் அதை அவர் கணக்கு வைத்து ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார், பலனளிக்கிற தேவனாயிருக்கிறார். நீங்க ஒரு சாமுவேலை கொடுத்தா அடுத்து அங்க பார்த்தீங்கன்னா 5 பிள்ளைங்க, 3 குமாரர்கள், 2 குமாரத்திகள். அப்ப கணக்கில்லா ஆசீர்வாதம், கணக்கில்லா பெருக்கம். 5 சொல்றப்ப கிருபை. அப்ப இந்த கிருபையின் தேவன் கிருபையாய் உங்களுக்கு பெருக்கத்தை கட்டளையிட போகிறார். நீங்க கர்த்தருக்கென்று வைராக்கியமா அவரை நேசித்து நிறைய காரியங்களை செஞ்சிருக்கிறீங்களே, ரொம்ப கஷ்டத்தின் மத்தியிலும் கர்த்தருக்கு கொடுக்குற விஷயத்துல உண்மையா உத்தமமா இருந்திருக்கிறீங்கல்ல, ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷன்லையும் நீங்க அநேக ஊழியங்களை தாங்கி வருகிறீங்களே, ஆண்டவர் சொல்றார், அதற்கு பதிலாக நான் உனக்கு சந்தானம் கட்டளையிடுகிறேன். அது எப்படி இருக்க போகுதுன்னா, பெருக்கமா இருக்க போகுது, பெருசா இருக்க போகிறது. அது ஒரு மல்டிப்ளிகேஷனை கொண்டு வருகிறதா இருக்க போகிறது. அதை பார்க்கும் பொழுது நீங்க புரிஞ்சுக்குவீங்க, இது கர்த்தருடைய கிருபை. ஏன்னா இங்க 5 அப்படி வந்துருக்குவாரு, 3 குமாரர்கள், 2 குமாரத்திகள். ஆமென். அதெல்லாம் போட்டுட்டு வசனம் போட்டிருக்கு, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். அதான் ட்ரூத், அதான் மிஸ்ட்ரி. என்னன்னா, நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அந்த ஒப்பு கொடுத்திருக்கிற காரியம் அது அவருடைய பிரசன்னத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. ஏன்னா கர்த்தருடைய பிரசன்னத்திலே விட்ட சாமுவேல், அவன் பாருங்க, தேசத்தை நியாயம் விசாரிக்கிறவனாயிருந்தான், ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறவனாயிருந்தான். என்று நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்காக நீங்கள் என்ன செய்தாலும் அதை கர்த்தர் அப்படியே ஆசீர்வதித்து, அதை வைத்து அநேகரை ஆசீர்வதிப்பார், அதன் மூலமாய் அநேகரை ஆசீர்வதிப்பார். அதே நேரத்தில் அதற்கு பதிலாக உங்களுக்கு பெருக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எல்லையில்லா நன்மைகளையும் உங்களுக்கு அருளுவார். ஆமென். பாருங்க, நீங்க கர்த்தருக்காக ஊழியத்துல நிறைய விதைத்திருக்கலாம், அந்த விதை வளர்ந்து கொண்டு அநேகரை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கும். அதே நேரத்துல அவர் உங்களுக்கு பதிலளிக்கும் பொழுது அவர் நீங்க விதைத்த விதைக்கேற்ற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார், அதை பார்க்கிலும் அதிகமாக கொடுப்பார். அது போலதான் எல்லாவற்றிலும், பணத்தை மட்டுமல்ல நான் சொல்லுகிறது, எல்லாவற்றிலும். எனவே இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்காக நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு காரியத்திற்கும் பதிலாக இந்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பெருகச் செய்வார், உங்களை திருப்தி அடைய செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.